ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன ட்ரிப் விலாகோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோலையும் பார்க்க போகிறீங்க. நைட்டு நல்லா தூங்கியாச்சு. பட் ட்ரிப்புக்கெலாம் போகிறோம் அப்படின்னா வந்து காலையில் லேட்டாக எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினப்போம். பட் வந்து அது கப்புலாக போகிறப்ப மட்டும்தான் நடக்கும். குழந்தைங்களோட போனால் வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே எந்திக்கிறத விட இன்னுமே ஏர்லியாக வந்து எந்திரிச்சிருவாங்க. எங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. 2 பேருமே வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஸோ எந்திரிச்சதும் ப்ரஷ் எல்லாம் பண்ணி ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டீ எதுவுமே குடிக்கல. ஏன்னா வந்து கொஞ்ச நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போகிறோம். ஸோ அங்கேயே டீ குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு மித்ராவுக்கு வந்து முதலையே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். அவளுக்கு வந்து பஃப்டு ரைஸ் போரிச் தான் வந்து மார்னிங் வந்து கொடுத்துருந்தேன். நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து ஹெரிட்டேஜ் ஹோமுங்கிறனால ரூம்லேருந்து வெளியே வந்தாலே அங்கே ஊஞ்சல் சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. சுற்றிலுமே வந்து க்ரீனரி தான். ஸோ அந்த வியூவில் வந்து அப்படியே இருந்து அவளுக்கு வந்து ஃபுட் கொடுத்துட்ருந்தேன். நான் இங்கே அவளுக்கு கொடுத்துட்டு போனாலுமே நாங்கள் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனப்போ அங்கே நாங்கள் கலராக விதவிதமாக எடுத்து வச்சுருந்தோமா, அதை பார்த்ததும் அவளுக்கு அதையும் வந்து சாப்பிட்ணுன்னு வந்து டெம்ட் ஆகிடுச்சு. இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வந்து நல்லாவே வந்து கேட்பா. அதனால நான் அவளுக்கு என்ன பண்ணேன்னா, அங்கேருந்து ஃபுட்டு வந்து நான் எதுவுமே வந்து கொடுக்கல. பட் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. பப்பாயா, வாட்டர் மெலான் அதெல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதெல்லாமே வந்து கொடுத்துருந்தேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அங்கே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. இட்லி, சாம்பார், சட்னி அதெல்லாம். அதை தவிர வந்து உப்மா, வடை, அப்புறம் வந்து பூரி, அதுக்கு வந்து கிழங்கு கறி, கேரளா ஸ்பெஷல் புட்டு, கடலைக்கறி, இதை தவிர வந்து பேன் கேக்ஸ், ப்ரெட்டு, அதுக்கு உள்ள ஐட்டம்ஸ் அதெல்லாம். இதை தவிர லைவ் கவுண்டரில் வந்து ஆம்லேட், ஆனியன் தோசை, கீ ரோஸ்ட், நம்ம என்ன தோசை கேட்குறோமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறைய இருந்துச்சு. இதை தவிர வந்து ஜூஸுமே வந்து வச்சுருந்தாங்க. மில்க் ஷேக் இருந்துச்சு. அப்புறம் டீ, காஃபி எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் அங்கே இருந்த எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணேன். நான்வெஜ்ஜில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. சிக்கன் சாசேஜ் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. அதை வந்து சுதன் சாப்பிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. மித்ராக்கு வந்து இங்கே இருந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்து கொடுத்தேன். மாறன் வந்து பூரி கேட்டிருந்தான். அதனால் அவனுக்கு வந்து பூரி எடுத்து கொடுத்து அப்புறம் கூட ஒரு இட்லியுமே வந்து சாப்பிட்டான். நாங்கள் வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு கிளிப் மாதிரி வந்து உங்களுக்கு எடுத்திருந்தேன். ஏன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னு. இதோடவே வந்து என்னென்னா, நிறைய பேர் ஆம்லேட் சாப்பிட மாட்டாங்கல்ல, சிலர் பாயில்டு எக் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்ன சொல்ல, எல்லாமே வந்து இருந்துச்சு. டெசர்ட்ஸ் கூட வந்து வச்சுருந்தாங்க. இந்த கேக்ஸு, மஃபின்ஸ் அதெல்லாமே கூட இருந்துச்சு. சுதன் குட் மார்னிங். மதர்ஸோட லைஃபே வந்து இப்படி தான். ஃபுட்டை கூட வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக சாப்பிட முடியாது. நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் அந்த டைமில் மித்ராவுக்கு வந்து ஃப்ரூட்ஸை வந்து கொடுக்கல. ஏன்னா நான் கடலைக்கறி அதெல்லாம் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ஸ்பைசியான ஃபுட்டுங்கிறனால நான் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன். அதையுமே அவள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. நான் அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போதே அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இருக்கிறத பார்த்தேன். ஸோ அதையும் எதுக்கு விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அதையுமே வந்து எடுத்தாச்சு. அப்புறம் ஃபைனலாக கிரேப் ஜூஸ் வந்து எடுத்தேன். மாறன் அங்கே இருந்த கேக் மஃபின்லாம் பார்த்தனால அதை அவன் வேணும்னு சொல்லிட்டு அதையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். எக்ஸ்ட்ரா இன்னுமே எடுத்து அதை என்ன பண்ணாங்கிறத நீங்கள் இன்னும் இந்த வீடியோவோட கண்டினியூஷனில் வந்து பார்ப்பீங்க. ஸோ இது வந்து அங்கே கீழே இருந்த ரெஸ்ட் ரூமில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு மித்ராவுக்கு சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்தோம். ஏன்னா அந்த ஊஞ்சல் நல்லா இருந்துச்சா, அங்கே வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து எடுத்திருந்தோம். அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. மித்ரா ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டா. ஸோ நெக்ஸ்ட் அவளுக்கு ஃபுட்டு கொடுக்கணுமே, அதுக்கு வந்து பனானா இருந்துச்சு. காலையிலேயே வந்து அங்கேருந்து பனானா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை தான் வந்து அவளுக்கு கொடுத்துட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு 2 பேரும் விளையாடின வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். வைக்கக்கூடாது மாறன், அழ வைக்காம விளையாடு. அண்ணன் எங்க, அண்ணன் எங்க, அண்ணன் எங்க, அண்ணன் பீக்கப்பூ வைக்க பாரு. அண்ணனை காணும். பீக்கப்பூ அண்ணன், அண்ணன் பீக்கப்பூ வைங்க. பீக்கப்பூ
நெக்ஸ்ட் நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்து போயிட்டோம். மித்ராவுக்கு வந்து லஞ்சுக்கு போரேஜ் எதுவும் கொடுக்கல, ஏன்னா அங்கே டால் கிச்சடி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நேராக வந்து ரெஸ்டாரண்ட்டே போயிட்டோம். அப்புறம் காரில் வந்து ஸ்ட்ராலர் இருந்துச்சா, சரி மித்ராவை இதில் உட்கார வச்சுட்டு நம்ம நிம்மதியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனால், மாறன் வந்து நான் தான் ஸ்ட்ராலரில் வந்து உட்காருவேன்னு சொல்லி உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபுட்டு வந்ததும் பேசி அவனை வந்து ஹை சேரில் மாற்றிட்டு மித்ராவை தூக்கி ஸ்ட்ராலரில் வந்து உட்கார வச்சுட்டோம். இந்த ஸ்ட்ராலர் வந்து லவ்லாப்போட ஆல்ஃபா ஸ்ட்ராலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போத் டாட்லர் அண்ட் பேபி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். மாறன் உட்காந்துருக்கிறப்ப அவனுக்குமே ஸ்பேஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட இதில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் அது வந்து தனித்தனியாக எடுத்திருக்கேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிளெயின் ஸ்டீம்டு ரைஸும் கேரளா ஃபிஷ் கறியும் அப்புறம் கனவை உலர்த்தியதும் வாங்கியிருந்தோம். அப்புறம் மாறனுக்கும் மித்ராக்கும் சேர்த்து டால் கிச்சடி வந்து ஒன்று வாங்கிட்டோம். 2 பேத்துக்குமே அதை கொடுத்துர்லான்னு. மித்ராக்கு வந்து சால்ட் போடாமல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதை அவளுக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாறனுக்கு வந்து மிச்சத்தில் சால்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். 2 ஃபிஷ் கறியுமே வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. கனவை உலர்த்தியது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டீம்டு ரைஸ் ஃபஸ்ட்டு ஒன்று தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொன்றுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். எக்ஸ்ட்ரா கர்ட் மட்டும் வந்து கேட்டிருந்தோம். ஸோ லஞ்சும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மாறன் மித்ராக்கு ஆர்டர் பண்ணியிருந்த டால் கிச்சடியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கீ எல்லாம் போட்டு சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ரிட்டர்ன் வரச்சில் ஸ்ட்ராலராக மாறன் அவன் தான் தள்ளுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து இந்த டாட்லர் அட்ராசிட்டிஸில் வந்து உள்ளது. ரைட்டு ஆமாம். Stop. Done. Va, helicopter. இந்த ஸ்ட்ராலர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஸ்ட்ராலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராம் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி லெவல் ரிக்ளைன் வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பேபிஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்லீப்பிங் பொசிஷனில் தானே இருப்பாங்க. ஸோ அந்த பொசிஷன்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம், சிட்டிங் பொசிஷனில் வச்சுக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பொசிஷனில் கூட வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து பேபிஸ் உட்காந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான வரிஸ் இல்லாமல் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அவங்கள பார்த்துக்கலாம். பின்னாடி வந்து பேபிஸை வந்து பார்க்குறதுக்கு வந்து லுக்கிங் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேபிஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம அதன் மூலமாக வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் பார் வந்து ரிவர்சிபிளாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்போயுமே பேபிஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அதை மாதிரி வச்சு வந்து பார்த்துக்கலாம். அதில் மேலே இருக்கிற கேனப்பி, இப்போ வெயில் அடிக்குது இல்லை வெளியே எங்கேயா போகிறோன்னா கூட அந்த கேனப்பியை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் இல்லாட்டி வந்து அதை அப்படியே வந்து மூவ் பண்ணி அந்த கேனப்பியை வந்து ஃபோல்டு கூட வந்து பண்ணிக்கலாம். இது ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து அட்ஜஸ்டபிளாக தான் வந்து இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் ரெஸ்ட்டையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்பேஷியஸாக ஸ்டோரேஜுமே வந்து இருக்குது. மெயினாக வந்து என்னென்னா சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து என்னென்னா, எனக்கு வந்து மாறன் வந்து அதில் உட்காரணுன்னு அடிக்கடி இந்த ட்ரிப் அப்போவே வந்து ரொம்ப அடம் பிடிச்சான். ஸோ அவனுக்குமே அதில் உட்காந்துருக்கிறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. முன்னாடி வந்து ஒரு ஹேண்டிலுமே வந்து இருக்குது. ஸோ பேபிஸ் வந்து ஃப்ரண்ட்டில் விழவும் மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் அதில் மித்ரா உட்காந்துருக்கிறப்ப அவள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறா அப்படின்னு. அதே மாதிரி வந்து சில ஸ்ட்ராலர்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளோரிங்லலாம் மூவ் பண்ணுறப்போ அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு புஷ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆச்சு. லாக் வந்து நம்ம லெக்குக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது. ஃப்ரண்ட் வீலுக்கு தனியாக லாக் இருக்குது. ஸோ அதை நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா மூவ் ஆகாமல் அப்படியே வந்து இருந்துடும். ஸோ ஓவரால் ஒரு குட் பை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பேபிஸ் அண்ட் டாட்லர்ஸ் அவங்க 0 to 3 இயர்ஸ்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் மாறனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 ஆக போகுது. அவனுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்துச்சு. பேபிஸோட வெயிட்டை பொறுத்து மேபி டிபெண்ட் ஆகலாம். இதை ஃபோல்ட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸி தான். 1 ஹேண்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். எங்கேயா ட்ராவல் பண்ணுறோன்னா கூட ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலர்ஸில் கூட வந்து இது அவைலபிளாக இருக்குது. மெயினாக இந்த சிட்டிஸ்லலாம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்ட்ராலர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கூட வந்து இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் வந்து ரூமுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து மித்ராக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபுட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அவளுக்கு வந்து மக்கனா போரிச் தான் வந்து கொடுத்துருந்தேன். இதோட வீடியோவுமே ப்ரிப்பரேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் மக்கனா பவுடர் வந்து எடுத்துகிட்டு அது ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா வந்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு அடிஷ்னலாக ஸ்வீட்னருக்கு வந்து நான் பனானா வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அங்கேயே இருந்து ரெஸ்டாரண்ட்லேயே இருந்து பனானா வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பனானா வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதையுமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து நல்லா கையால் மசிச்சாலே போதும்.
மிக்சியில் போட்டு அடிக்காமல் இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு அந்த எல்லா டெக்ஸ்சர்ஸ் அந்த மாதிரி எந்த விதமான ஃபுட்டு கொடுத்தாலும் வந்து அவங்க சாப்பிட வந்து கற்றுப்பாங்க. நம்ம மிக்சியில் அடித்து நல்ல பியூரே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எப்போயுமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் அவளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன்னு சொன்னால அதை கூட குட்டி குட்டி பீஸாக கையாலேயே வந்து பிச்சு பிச்சு கொடுத்துட்டேன். ரொம்ப மேஷ் பண்ணி அப்படிலாம் நான் வந்து எதுவுமே கொடுக்கல. இப்படி இருக்கிறனால நமக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ சொன்னேன்ல, இந்த கேக்ஸு மஃபின்ஸ் எல்லாம் வச்சு மாறன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு லேட்டர் சொல்கிறேன்னா, அவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லாத்தையும் பிளேட்டோடவே வந்து ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்துட்டு நான் அவங்களுக்கு லஞ்சுக்கு வீட்டில் இருந்து வந்து பருப்பு சாதம் கொண்டு போயிருந்தேன்ல, அந்த டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டு நல்லா சேஃபாக எடுத்து வச்சுட்டு அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி அதை எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். மாறனும் சுதனும் வந்து வெளியே இருந்து சும்மா அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நல்லா வந்து ப்ளே பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நீங்கள் 2 பேரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க, நான் வரல. இந்த ட்ரிப் மெயினாக நாங்கள் வந்து நல்ல ரெசார்ட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரிலாக்ஸ்டாக தான் வந்து இருந்தோம். இந்த ரெசார்ட்டில் வந்து ஆக்சுவலி 2 ஸ்விம்மிங் பூல்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து மெயின் ஸ்விம்மிங் பூல். மெயின்டெனன்ஸ்க்காக அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு ஸ்விம்மிங் பூல் வந்து பீச் சைடு வந்து இருக்குது. அது நீங்கள் நேற்றுக்கு வீடியோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ரூமில் இருக்கிறவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அங்கே பூல் வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ஹெரிட்டேஜ் ஹோம், பூல் வில்லா இந்த மாதிரி ரூமில் தங்கினவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே மெயின் பூல் வந்து இருக்குது. ரெஸ்டாரண்ட்டுமே வந்து இந்த மெயின் பூலுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இருக்குது. ஸோ நல்லா ஜாலியாக வந்து இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பியுமே வந்து நாங்கள் பீச் சைட் பூலில் வந்து குளிக்க போயிட்டோம். நானும் மித்ராவும் வந்து குளிக்கலை, சுதனும் மாறனும் மட்டும்தான் வந்து குளித்தாங்க. கிட்ஸுக்குமே வந்து தனியாக அங்கே பூல் வந்து குட்டியாக வந்து இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப டீப்பே வந்து கிடையாது. அதனால் மாறன் வந்து அந்த ஃப்ளோட்டிங் டியூப் இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அப்படி போ, அப்படி நடந்து அங்கே வரைக்கும் போ, அப்படி போ போ போ, அப்படி போ. சத்யா, இது நீ முங்கவே மாட்ட. மாறனுக்காக தான் இந்த ட்ரிப்பே வந்து பிளான் பண்ணோம். அவன் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணான். நீங்களும் உங்கள் குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு பூவார் பக்கத்தில் ஏதாவது ரெசார்ட் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து போங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பாய்.